இந்த 48 மணி நேரம் எடுத்துகிட்டா எது பிரேக்கிங் நியூஸு, எது டிபேட்டு, எது டிஸ்கஷனு, எது டீகோடு பண்ணுறது, எது வந்து அனலைஸ் பண்ணுறது, அப்படி நேரமே எதுவுமே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதிமுக. திருப்பரங்குன்றத்தில் எனக்கு ஆள் இருக்குது. பேர் ராஜன் செல்லப்பா. அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலர். மாவட்ட செயலருக்கு மிஞ்சி கூட்டணிக்கு சீட்டுலாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. அழுத்தம் கொடுத்தா உங்கள் அழுத்தத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு. இல்லை டிடிவி தான் அதில் இன்னும் சிறப்பு. ஆமாம், என்ன சார் அம்மா இருக்கிறத நான் உணர்றேன்றாரு. அப்போ அந்த ஒரு வார்த்தை போதும். சென்டிமெண்ட் அதிமுக தொண்டர்களுக்கோ எந்த கட்சி தொண்டர்களுக்கோ இந்த சென்டிமெண்ட் முக்கியம். செலக்ட் பண்ணி அதாவது ஒரு 80% அவங்களுக்கும் ஒரு 20% வந்து தள்ளி விட்டுருக்காரு. அதுவும் நல்லா சிக்கலுக்குரிய இடமா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு. ஏன் சிக்கல்? தோக்கிறது வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிற தொகுதி, இல்லை தோக்கிற தொகுதி கிட்டத்தட்ட அப்படி எடுத்துக்கலாம். அது ஒரு சிலர்லாம் தள்ளி விட்டுருக்காரு. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஸ்ரீகாந்த் மாதிரி தான், கிறிஸ்மஸ் ஸ்ரீகாந்த் மாதிரி தான், பட்டாபாக்கியம் படலன்னா லேக்கியம். அதே மாதிரி விஜய் அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்கன்னு போகிறாரு. அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தான் ஓட்டு போட மாட்டாங்க யாரும். தெருவுக்கு வந்து ஓட்டு கேட்கணும். ஐயா அப்பா அம்மா அப்படி ஓட்டு கேட்டால் தான் மக்கள் போடுவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் எம்எம் பெரிய ரசிகர் தெரியுமா, நான் எம்எம் பெரிய ஆள் பயங்கரமாக வைப்பு பண்ணுவேன்னா வைப்புக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. மெட்ராஸ்லாம் சுத்தமாக அப்படி கிடையாது. மாஃபாய் பாண்டியராஜனும் போய் அந்த ஜோனில் சேர்ந்து ஆடுறாங்கன்னா அங்கே இருக்கவங்க கூட ஆல்ரெடி அங்கே இமயவர்மன் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ராஜேந்திர பாலாஜி இருக்காங்க, அதுக்கப்புறமா கடம்பூர் ராஜு. அப்போ அது கூட இந்த 2 பேர் போய் இறங்குறாங்க. கூட டிடிவியும் இறங்கும்போது தென் மாவட்ட காம்பினேஷனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்குது, கணக்கில் வரல, அந்த சொத்தை பத்திரமா அனுப்பிச்சிரு, இந்த செக் போஸ்ட்டில் இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துரு, எனக்கு என்ன கிடைக்குன்னு திருப்பி இந்த சைடு கேட்பாங்க. நீ அன்றைக்கி கேட்ட அந்த ஆப்பிள் அது என்கிட்ட தான் இருக்குது பாதுகாப்பாக, நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த 23 இவங்க கொடுத்தாங்க இல்லையா, இப்போ இன்றைக்கி அறிவிச்சாங்களா முன்னாள் அமைச்சர். அதேமாதிரி திமுகவில் ஒரு 23 இருக்கும். இந்த 23க்கு அவங்க வரமாட்டாங்க, எங்கள் 23க்கு வராதுங்க. ஒரே ஒரு இடம் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கரூர் ஒண்டி தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி இருக்கும். செந்தில் பாலாஜி will have an advantage. எட்ஜ் இருக்கு அவருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல. நேரங்களுக்கு ரொம்ப நன்றி. பரபரப்பான அரசியல் களம் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் ரேஸில் முந்துறது யார் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது நீங்கள் ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. பர்செப்ஷன் வைஸ் யார் போகிறாங்க, மக்கள் பரப்புரால் யார் போகிறாங்கிறத ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அடிப்படையில் எல்லா கூட்டணி கணக்குகளையும் ஓகே பண்ணாலும் இன்னைக்கு தேர்தல் நம்ம பேசிட்டு நேரத்தில் 25ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக என்டிஏவுடைய யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு எந்த இடங்கிறது வரைக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அங்கேருந்து நம்ம துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக பாஜகவுக்கு எங்கெங்க, அமமுகவுக்கு எங்கே, புரட்சி பாரதம், அதன் பிறகு பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படின்னு எல்லாருக்கும் சீட்டு ஒதுக்கி இங்கெங்க உங்களுக்குலாம் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி களத்தில் இறக்கி வச்சுருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. எப்படி பார்க்குறீங்க இந்த சீட் ஒதுக்கலை? எப்படி பார்க்குறீங்க? சீட்டை ஒதுக்கிட்டு கட்சி அலுவலகத்தில் வந்து மயிலாப்பூர் போகிறாரு. கேட்டால் அதிமுக ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் பரப்புரை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி தமிழ்நாடு சுற்றி வந்துட்டார். ஆல்மோஸ்ட் 95% தொகுதியை 190 கான்ஸ்டிட்யூன்சிஸ் முடிச்சிருக்கிறாரு. 90 to 95% கவர் பண்ணியாச்சு. மிச்சம் அவர் சேலம்லாம் வந்து ஒரு சொந்த தொகுதி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறது, சேலத்தில் பக்கத்தில், இதுதான் பாக்கி. இப்போ இதை ஆரம்பிச்சுட்டு அடுத்து தென்காசி, திருநெல்வேலி அந்த சைடு போகிறார், சிவகங்கைலாம் போகிறாங்க. இந்த 48 மணி நேரம் எடுத்துகிட்டா எது பிரேக்கிங் நியூஸு, எது டிபேட்டு, எது டிஸ்கஷனு, எது டீகோடு பண்ணுறது, எது வந்து அனலைஸ் பண்ணுறது, அப்படி நேரமே எதுவுமே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதிமுக. பியூஷ் கோயல் வரா அன்னைக்கு வரையிலும் நிலைப்பாடு வேறு. அன்றைக்கி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ இந்த தேதி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பாக்கி எதுவுமே கிடையாது. எல்லாமே கிளியர், ஆல் கிளியர்னஸ். யார் யாருக்கு என்னென்ன சீட்டு போகணுமோ போயாச்சு. சரி, அப்போ கேட்குறாங்க எந்த சின்னத்தில் யாருங்க நிற்பாங்க? சீட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன், அறிவிக்க வேண்டியது நான் அறிவிச்சிட்டேன். யார் யார் எந்த சீட்டுன்னு நாங்கள் நிர்பந்தம்லாம் பண்ணுறதில்ல. ஸோ தாமரையில் நின்றுக்கோங்க, இலையில் நான் நின்றுக்கோங்க, சொந்தமாக எதனா சூரியன் எதனா ஒரு சின்னம் கண்டுபிடிச்சி கூட நின்றுக்கோங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. யாரையும் நிர்பந்தமும் பண்ணல, அழுத்தமும் கொடுக்கல. சரிங்க, பெரிய சீட்டு சின்ன சீட்டு அப்படிலாம் எங்கள் கூட்டணியில் யாரும் இல்லைங்க. எல்லாருமே சமமாக
நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக ஒழுங்காக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த நெகோசியேஷனில் ரொம்ப டஃப்பாக பேசிட்டு அதையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அதிமுகவோட அந்த ரேஸில் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. அதாவது வாக்கு வாங்குறதுன்றது வேறு, ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சு. பிரச்சாரம் வந்து திமுகவோட முன்னாடி பண்ணியிருக்காரு. வேட்பாளர் பட்டியல் திமுகவோட முன்னாடி வெளியிட்டாச்சு. முதல் பட்டியலே வெளியிட்டாச்சு. கிட்டத்தட்ட 20 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்கு. மீண்டும் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ அதில் வந்துட்டு என்னென்னா திருப்பரங்குன்றம் எங்களுக்கு வேணும்னு பாரதிய ஜனதா ரொம்ப அழுத்தம் கொடுக்குது, கோயில் குளம் இருக்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்தில் எனக்கு ஆள் இருக்குது, பேர் ராஜன் செல்லப்பா. அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலர். மாவட்ட செயலருக்கு மிஞ்சி கூட்டணிக்கு சீட்டுலாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, அழுத்தம் கொடுத்தா உங்கள் அழுத்தத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து முடிவு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, முடிவு வந்து பாஜக டெல்லியில் இருக்குது, இந்த முடிவை டெல்லியில் ஏற்ற மாதிரியா தருது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இவரே தான் படிக்கிறார், தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் இவரே தான் படிக்கிறாரு, பிஜேபிக்கும் இவரே தான் படிக்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் இவரே தான் படிக்கிறாரு. இன்னொன்று அதை வந்து அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அவங்களும் வந்து டெய்லி கூப்பிட்டாலும் அதிமுக பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரே டீம், நாங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிற இடம் இது, நாங்கள் இங்கேருந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு இங்கே விஷயங்கள்லாம் சாக் அவுட் பண்ணிவிட்டு களத்தில் போய் வேலை செய்ய போகிறோன்ற மாதிரி அந்த ஒரு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சி போனதுக்கப்புறம் அவர் சேரில் உட்காந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அன்புமணி திமுகவை வீழ்த்தணுங்க, அதுதாங்க, நீங்கள் தேவையில்லாததெல்லாம் கேட்காதீங்க, அதில் தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு வேணுன்ற சீட்டு இது தான், மக்கள் வந்து முடிவு பண்ணாங்க, 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னா. அதிமுகவில் வந்து ஒவ்வொரு தலைவரும் அதிமுக கட்சி ஆஃபீஸ் வந்து பைட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. பைட்டு ஒரே மாதிரி இருக்குது, டிடிவி உட்பட. இல்லை டிடிவி தான் அதில் இன்னும் சிறப்பு. ஆமாம், என்ன சார் அம்மா இருக்கிறத நான் உணர்றேன்றாரு. அப்போ அந்த ஒரு வார்த்தை போதும். சென்டிமெண்ட் அதிமுக தொண்டர்களுக்கோ எந்த கட்சி தொண்டர்களுக்கோ இந்த சென்டிமெண்ட் முக்கியம். டிடிவி தினகரன் அந்த சென்டிமெண்ட்டை வந்து அவர் கையில் எடுக்கிறார். அதிமுக ஆஃபீஸ்க்கு போகிறேன், அதிமுக தொண்டர்களோட வேலை செய்கிறேன், என் கட்சி பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறது அம்மாவோட ஆட்சி, முடிஞ்சு போச்சா. இதை நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் இதை திசை திருப்பீங்க, மரியாதை இல்லை, முக்கியத்துவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சமூக நீதி இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. அம்மாவோட பிள்ளைகள்லாம் முடிஞ்சு போச்சு. தொண்டர்கள் ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக போயிடும். அதுவும் எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த மாதிரி பேசுறதுங்கிறது இன்னுமே கொஞ்சம் உணர்வு ரீதியாக பிணைப்பு உருவாக்கும் இல்லையா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதிகமாக சீட்டு கேட்கல, கொஞ்சம் தான் கேட்டிருக்காரு. அவருக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி டெய்லர் மேடாக கேட்டிருக்காரு. அவரே சொல்கிறார் 90 விழுக்காடு நான் கேட்ட சீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ அவருக்கு அங்கே வேட்பாளர் இருக்குது. இப்போ வேலைன்னா அந்த வேட்பாளர் போய் அவர் வேலை செஞ்சு அதிமுக வேலையை பார்க்கணும். இன்னொன்றுங்க, இப்போது மன்னார்குடியில் போய் டிடிவி நிற்கிறாரு. மன்னார்குடியில் இருக்கிற அதிமுக தலைவர்கள்லாம் வந்து அப்பா ஒரு கூட்டணி அப்படியா இருப்பாங்க, பழைய டிடிவி தினகரன் மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், அம்மா காலத்துலேருந்து ஆனால் சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணணும், இது பண்ணி இந்த பூத்தை பாருன்னு ஆப்ரேட் ஆகும் டக்குன்னு. இப்போது டிடிவி தினகரன் இல்லைன்னா மன்னார்குடி அமைச்சர் தொகுதி இப்படி இருக்கும் நிலமை. வேட்பாளர் ரெடிமேடாக இருக்காப்புல. அதேமாதிரி அங்கேருந்து பக்கத்தில் போகும்போது இப்போ இவரே இபிஎஸ்ஸை கொஞ்சம் ஒருத்தநாடை கொஞ்சம் பாருங்கள், தஞ்சாவூரும் கொஞ்சம் பாருங்கள், கும்பகோணம் டெல்டாலாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா அது கதை வேறு அப்படின்னு ஒரு நட்பு ரீதியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பிரச்சாரம் பண்ணுறாங்க. தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? எல்லாம் சொல்கிறாங்க 5% ஓட்டு அவருக்கு இருந்தது, அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு. அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா போக தான் தெரியும். இல்லை அதில் பாதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? எஸ். ஏன்னா பட் எப்படினாலும் குறைந்தபட்சம் பாதினா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பாதி ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலுமே அது பலம். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக கூட ஆகலாம், காம்பவுண்டிங்லாம் ஜாஸ்தியாக கூட மாறும் அது. அதனால் அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த கூட்டணி பிரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியை சாமர்த்தியமாக தள்ளியிருக்காரு. 27 தொகுதின்னு பிஜேபி ஒதுக்குனதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இன்னொன்று அது 27 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தொகுதி மட்டும் பேர் படிக்கிறேன். மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, ஊட்டி, அவினாசி தனி தொகுதி, திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, கந்தர்வக்கோட்டை அதுவும் தனி தொகுதி தான், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவனூர் தனி தொகுதி, ராசிபுரம், பத்மநாபபுரம், குளச்சல், ராமநாதபுரம், மானாமதுரை தனித்தொகுதியே கிட்டத்தட்ட ஒரு 5 கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நியர்லி. ஒரு ராதாபுரம் அதில் வந்து திமுக, அப்புறம் நாகர்கோவில், விலவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, இப்படி ஒரு இந்த செலக்டர் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருவண்ணாமலை கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்வாஹா ஈவாவேலு, அதில் போய் இலையை போட்டு சண்டை போட்டு கொண்டு எதுக்கு? சாமி கேட்டீங்க, திருப்பரங்குன்றவங்க கேட்டீங்க, இந்தாங்க திருவண்ணாமலை ஈஸ்வரியே கொடுத்துட்டேன், முடிஞ்சிச்சிங்களா? முருகர் என்ன கொடுத்து கஷ்டப்படுறது, அப்பாவே கொடுத்தாச்சு, திருவண்ணாமலை வச்சுக்கோங்க, ஹாப்பி, என்னங்க ஹாப்பி, அவ்வளோதான். அடுத்தது வந்து பெரம்பூர் கொடுத்துருக்காங்க.
பெரம்பூர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. பெரம்பூர் பாமக அது பாமக பத்தி பேசும்போது பேசும். வேற வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டது துறைமுகம், டி நகர் அதெல்லாம் கொடுக்கல. சென்னையில் சத்யா ரொம்ப விட்டா இருக்கு கேட்டிருப்பாங்க. மயிலாப்பூர் கொடுத்துட்டாங்க. அது மேபி அநேகமாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வேண்டி அவங்களுக்கு வேண்டி கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணி அதாவது ஒரு 80% அவங்களுக்கும் ஒரு 20% வந்து தள்ளி விட்டுருக்காரு. அதுவும் நல்லா சிக்கலுக்குரிய இடமா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்ற. ஏன் சிக்கல்? தோக்குறது வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கிற தொகுதி இல்ல தோக்குற தொகுதி கிட்டத்தட்ட அப்படி எடுத்துக்கலாம். அது ஒரு சிலர்லாம் தள்ளி விட்டுருக்காரு. பிஜேபிக்குமே தள்ளி விட்டுருக்காரு, எல்லாருக்குமே தள்ளி விட்டுருக்காரு. அந்த மாதிரி அதிகமாக அந்த விஷயத்தில் தள்ளி விட்டது யாருக்குன்னு பார்த்தா தமிழ் மாநில காங்கிரஸ். நான் கூட 5 சீட்டு அப்படின்னும் போது எதுக்கு 5 அப்படின்ற மாதிரி நினச்சேன். இன்னொரு பாஜக வர நிற்கிறேன் அடம் பிடிக்கிறாரு. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம். சரி, ஒட்டன்சத்திரம் யாரோட தொகுதி? அமைச்சர் தொகுதி, சக்கரபாணி. ஆமாம், அது ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ரைட்டாக இருக்கும். ஒட்டன்சத்திரம் அவருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று ராணிப்பேட்டை அமைச்சர் தொகுதி, ராணிப்பேட்டை காந்தின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு தொகுதியுமே கும்பகோணம் வந்து சாக்கோட்டை இருக்காரு. சாக்கோட்டை அவருக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அங்கே வந்து தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. அந்த இப்போ 3 தொகுதி. இப்போ கீழ்வேலூரும் ஈரோடு மேற்கு, கிள்ளியூரும் ஈரோடு மேற்கு. ஈரோடு மேற்கு முத்துசாமி தொகுதி நினைக்கிறேன். அது நியர்லி. ஆனால் அநேகமாக அது வந்து அவர் யுவராஜுக்கு கேட்டுருவார். பட் அது வந்து கொஞ்சம் யுவராஜ் ஒரு நல்ல வேட்பாளர். பட் முத்துசாமி எதிராக எந்த அளவுக்கு ஹீட்டு தாங்க வரதில்ல. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து பார்க்கறதுக்கு 5ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொன்றுங்க, நீங்கள் உழைச்சா எதனா ஒரு தொகுதி நல்ல தொகுதி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு விஜய் சார் மாதிரியே வீட்டில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தொகுதி அந்த தொகுதி எப்படி கேட்கணும்? 5 தொகுதி பண்ண முடியாதா? இல்லை வர்ற கொஞ்சமாக வரும்ன்றது என்னோட கணிப்பு. அவருக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே டஃப் சீட்ஸ். தமிழ் மாநில கிட்டத்தட்ட கஷ்டமான தொகுதிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. அவரும் ஓகே. பாஜக சிம்பிளில் நிற்கிறது எதில் நின்னா என்ன? எந்த தொகுதியில் பட்டா பாக்கியம் படலன்னா ஸ்ரீகா சொல்லுவார் பாருங்க, கிரிக்கெட்டில் பால் போட்டா மச்சி ஃபுல் பால் யாக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா குத்தி இப்படி வருது, சுற்றுனேன், பட்டா பாக்கியம் படலனா லேக்கியம் சுற்றுனேன், போயிடுச்சு தலைக்கு மேலே 1-4 இல்லை வந்து 3rd மேன் பிடிச்சான் கேட்ச்சு அப்படின்னு. அது மாதிரி இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஸ்ரீகாந்த் மாதிரி தான், கிறிஸ்மதி ஸ்ரீகாந்த் மாதிரி தான். பட்டா பாக்கியம் படலனா லேக்கியம். குறிப்பாக பாமக வந்து சார் 18 சீட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து சேலம் மேற்கு, தருமபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருத்தாசலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோவில் தனி தொகுதி, கீழ்வேலூர் தனி தொகுதி, பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர். இதெல்லாம் வந்து பாமக. இதில் பெரம்பூரும் அதுக்கப்புறம் அம்பத்தூரும் வந்து தள்ளி விட்டது தான். சேலம் வந்து ஜாக்பாட்டு, பெண்ணாகரம், தர்மபுரி அதெல்லாம் வந்து அவங்க கேட்டு, விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம் அந்த இது வரலாம் எல்லாமே பெல்ட். திருப்பூரூர் வந்து கொஞ்சம் மிட் லெவலில். அதாவது இப்போ சென்னையில் ட்ரை பண்ணான்னு பார்த்தா சென்னையில் ஆல்ரெடி 2 கொடுத்தாச்சு. நல்லா அவுட்டரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பூர் கொஞ்சம் மிஸ்ட் பேக்காக இருக்கும். எப்படி வேணால் வரும். மற்றபடி பாமகக்கு எல்லாமே நல்ல சீட்ஸ் தான். அவங்களுக்கான ஒரு 4 தொகுதி டஃபான தொகுதி. இப்போ கீழ்வேலூர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கீழ்வேலூர் தனி தொகுதி, காட்டுமன்னார்கோவில் தனி தொகுதி. கீழ்வேலூரில் என்னென்னா நாகப்பட்டினம், கீழ்வேலூர்லாம் வந்து சிபிஎம் ஐயோட பெல்ட். சிபிஐ அங்கே ஸ்ட்ராங்காக இறங்குவாங்க. சிபிஐ கரெக்டாக அதே தொகுதி ரீட்டைன் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். தொகுதி மாறி போய் நிற்கிற அந்த சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு. அந்த கீழ்வேலூர் திருத்துறைப்பூண்டி வந்து சிபிஎம்மோட பெல்ட், விவசாய நிலங்கள். மேபி அது எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு வந்து இந்த சைடு ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி அதெல்லாமே வந்து பழைய உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட். அவங்களோட குறிப்பாக சொன்னோன்னா ஐயா காடுவெட்டு இருந்த காலத்தில் கோலுச்சி இடங்கள். அது வந்து உங்களுக்கு நார்த் தமிழ்நாடு மாதிரியும் பிஹேவ் பண்ணும். லைட்டாக அந்த டெல்டாவோட என்ட்ரி பாயிண்ட் மாதிரியே இருக்கும். விவசாய நிலங்கள் இருக்குது, பெருசாக வந்து இருக்காது. பட் ஆனால் இது எல்லாமே வந்து அவங்க நிற்கிற இடம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து 1 year டாமினேட்டட். இப்போ அம்பத்தூரே எடுத்திங்கன்னா அம்பத்தூரில் 1 years டாமினேஷன் இருக்குது. அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜோனல் சேர்மேனு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி ஆனப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கே சேர்மேன் இருந்தாங்க. ஆனால் அவரை மனசில் வச்சு தான் அந்த சீட்டு கேட்டிருப்பாங்க. பெரம்பூர் வந்து ஆட்மேன் அவுட்டு. போன வாட்டி எப்படி சேப்பாக் ட்ரிப்ளிகன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தள்ளி விட்டு கசாலின்னு ஒருத்தர் நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ விஜய் நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஓகே நாங்கள் ஒன்று அந்த இடத்துலையுமே கூட வன்னியர்களுடைய டாமினேஷன் அதிகம் தான் சொல்கிறாங்க சார். சிட்டிக்குள்ளெல்லாம் டைட்டாலாம் நீங்கள் அது லேபர் டாமினேட்டட். இப்போ சிபிஎம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஓகே. அதே மாதிரி அங்கே வந்து நாடார் பாப்புலேஷன்ஸும் இருக்கிறாங்க. பெரம்பூரை வந்து நீங்கள் ஜாதி அடைப்பாட்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி விஜய் அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்கன்னு போகிறாரு. அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தான் ஓட்டு போட மாட்டாங்க யாரும். தெருவுக்கு வந்து ஓட்டு கேட்கணும். ஐயா அப்பா அம்மா அப்படி ஓட்டு கேட்டால் தான் மக்கள் போடுவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் எம்எம் பெரிய ரசிகர் தெரியுமா, நான் எம்எம் பெரிய ஆள் பயங்கரமாக வைப்பு பண்ணுவேன்னா வைப்புக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. மெட்ராஸில் சுத்தமாக அப்படி கிடையாது. மெட்ராஸில் வந்து எப்படின்னா போலிங் கம்மியாக போகும். ஆனால் பெரம்பூர் வண்டி கொஞ்சம் வட சென்னையில் அதிகமாக போகும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். குறிப்பாக அமமுக வந்து பார்த்தீங்கன்னா பெரியகுளம் தனி தொகுதி,
மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி, திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி தனி தொகுதி, மடத்துக்குளம். இப்போ சைதாப்பேட்டைன்றது செந்தமிழனுக்கு கேட்டார், முன்னாள் அமைச்சருக்கு வேண்டி கேட்டிருப்பாரு. நான் நினைச்சேன் அவர் வந்து தாம்பரமா அநேகமாக கரிகாலன் அவர்களுக்கு கேட்பாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்திபனுக்கு வேண்டி ஷோலிங்கர் கேட்டிருக்காரு, ஸ்ட்ராங் கேண்டிடேட், முன்னாடி எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கிறாங்க. டிடிவி அவர்களை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் 95% அவரோட சாய்ஸ் பிரகாரம் தான். ஏன்னா பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி இதெல்லாம் திருப்பத்தூர் எல்லாமே இவருடைய பெரியகுளம் அவர் அநேகமாக கதிர்காம மனசுல வச்சு கேட்டுருப்பாரு. மதுரையில் சீட் எதனா கொடுத்துருக்காங்களா? இல்ல மதுரை எதுவும் இல்லை. மதுரைனா மேபி டேவிட் அண்ணாதுரைக்கு வேண்டி கேட்டிருப்பாரு. அப்ப தேர்போகி பாண்டிக்கு காரைக்குடி தேர்போகி பாண்டி. அப்ப அதே மாதிரி மானாமதுரை அந்த சைடு அந்த பெல்ட் இருக்கு பாருங்க உங்களுக்கு, சிவகங்கையில கீழே ராமநாதபுரம், முதுகுளத்தூர், அந்த பெல்ட்ல அவருக்கு செல்வாக்கு இருக்கிற பெல்ட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒட்டப்பிடாரம் கேட்டிருக்காரு. ஒட்டப்பிடாரம் வந்து வழக்கமா வந்து கிருஷ்ணசாமிக்கு கொடுப்பாங்க. இப்போ கிருஷ்ணசாமிக்கு இப்போ கூட்டணியில் இல்லாதனால அந்த சீட்டை வந்து டிடிவி கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட் சாய்ஸஸ் பார்த்தா டிடிவி இது வந்து அதிகமான சீட்டு கேட்டு இல்லை. ஐ திங்க் வின்னபிள் சீட்ஸ் அது ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அதை மாதிரி வாங்கியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு டஃப் சீட்னு பார்த்தா சைதாப்பேட்டை டஃப் சீட். ஏன்னா மா சுப்பிரமணியன் ஒரு தொகுதி, அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் பட் பை அண்ட் லார்ஜ் மாசுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா வந்து காலைல 5 மணிக்கே வந்து ஓடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார். 5 மணிக்கு ஓடி ஆரம்பிப்பார். 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா பண்ணி பிரச்சாரம் பண்ணிருப்பாரு. 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. அதனால் சைதாப்பேட்டை காம்படிஷன் தான். டஃப் இல்லைங்க, அது டஃப் காம்படிஷனாக சைதை துரைசாமி போன்றால இன்னும் கொஞ்சம் இறக்கிருக்கணும். அதிமுகனா அது வேறு. பட் இன்னொன்றுங்க, அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரை தான் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. இந்நாள் அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் தான் அமமுக. அவர்கிட்ட யார் இருக்காங்களோ அந்த கார்டு தான் போட முடியும். இப்போ அமமுகவில் சென்னையில் ஒரு பெஸ்ட் கேண்டிடேட், அதிமுக கொஞ்சம் சென்னையில் கொஞ்சம் வேண்டாம் பான்ற மாதிரி தவிர்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருதா? தவிர்த்த மாதிரிலாம் கிடையாது, ஏழை தேத்தி விட்டு விடுறது இந்த டெக்னிக். அண்ணாமலை இவருக்கும் பண்ணாங்கல்ல, பிரேமலதா விஜயகாந்துக்கு சீட்டு தானே 18, சரி ஓகே 5 என் கணக்கு 3 கொடுக்குறோம் பார், சென்னையில் எப்படி கொடுக்குறோம் பார் அப்படின்னு சொல்லி சென்னையில் தள்ளி விடுறது. 1000 விளக்கு போய் கேட்டால் கூட குத்துருவார். ஓகே, நல்ல வேலை அதெல்லாம் யாரும் கேட்கல உஷாரா. இது பெரம்பூர்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, சைதாப்பேட்டை கேட்டிருப்பாரு. பெரம்பூர் பாட்டாளி மக்கள் அவங்க லிஸ்ட்லேயே இருந்திருக்காது. அவங்க வேற எதனா புதூர், இதுவூர், கீழ்பெரு, வெண்ணூர் அந்த மாதிரி எதனா ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தானே வர அந்த அம்பத்தூர் அப்படின்னு அம்பத்தூர் கொடுத்துருப்பாங்க. ஆவடியை கொடுத்துருக்குறாங்க பிஜேபி. பிஜேபிக்கும் ஆவடிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஒண்டி தான் இருக்குது. அதை தவிர ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ஆவடி, அண்ணனூர், உங்களுக்கு வந்து திருமுல்லை வயல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான் இருக்குது. மத்திய அரசுக்கோ இல்லை பாஜக நிலைப்பாடுன்னு பார்த்தா அதே மாதிரி நாசருக்கோ அது வந்து சுலபமாக. நான் என்ன நினைக்கிறேன், அந்த தொகுதி வந்து போன மாட்டி வந்து இவரு நின்னாங்க, நம்மளோட அமைச்சர் மாஃபாயை வந்து விருதுநகருக்கு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, இல்லை வேற எங்கேயோ டவுன் சவுத்தில் இருக்கிறாங்க, அந்த இடத்துல கார்டு போடுறதுக்கு, அதாவது இங்கே கொடுத்துட்டு அங்கே கிரெடிட் பண்ணுறதுக்கு வேலையை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. சரி, அவரு டவுன் சவுத் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? கேஸ்ட் கால்குலேஷன்ஸ் அது இல்லை எப்படி? அது அவர் கொஞ்சம் இறங்கி போவார். மாஃபை பாண்டியராஜன் வந்து ஒரு அவரோட அணுகுமுறை ஒரு தொகுதி, அவரோட நேட்டிவ் அங்கே இருக்குது விருதுநகர் ஒட்டி, அவரோட பூர்வீக வீடெல்லாம் இருக்கு அங்கே. இன்னொன்று அந்த கம்யூனலாக வந்து அவருக்கு அது அந்த இடம் சரி. இன்னொன்று விருதுநகர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஐயா காமராஜர் இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து நாக்க வேண்டியதுன்னா அங்கே வந்து இமயவர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு, அப்புறம் வைரலிங்கம், இவரோட முன்னாள் சபாநாயகரோட சகோதரர் இருக்காரு. இவங்கெல்லாம் தான் அங்கே மாவட்ட செயலர். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன், அதுக்கப்புறமா திருச்சியில் வந்து தங்கம் தென்னரசு, இந்த ஜோனில் இவங்க ஆடணும். KKSSR அந்த ஜோனில் அதுக்கேற்ற மாதிரி ஆள் இறக்கணும்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற கார்ட்ஸ் போடணும்ல. இப்போ அம்பத்தூரில் போடுறதோட அம்பத்தூரை தள்ளி விட்டு இவரு தூக்கி அங்கே போட்டாங்கன்னா மேபி எனக்கு தெரியல, மேபி ஃபைனலிஸ்ட் அதுவாக இருந்தால் இதுதான் அவரோட கால்குலேஷன். சரிங்க, ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு கணக்கு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அது நல்லா க்ளீனாக தெரியுது. இப்போ டி நகர் கேட்டாங்க, டி நகர் இல்லைன்றது வந்துச்சு. திருப்பரங்குன்றம் இல்லைன்னு. அப்போ அது மாதிரி ஒரு சிலதுலாம் வந்து எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்றத ஒரு கிளாரிஃபிகேஷனோட தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எனக்கு என்னன்னா ஐஜேகேக்கு வந்து பல்லாவரமும் குன்னமும் கொடுத்துருக்காங்க சார். குன்னம் வந்து அவங்களுக்குன்னு நேர்ந்து விட்ட தொகுதி மாதிரி. பச்சைமுத்து பாரிவேந்தருக்கு கம்யூனலாகவும் சரி அவரோட ரீச் அதிகமாக இருக்கிறது. பல்லாவரம் வந்துட்டு அதிமுகலாம் வந்து அவர் தன்சிங்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சேர்மன் இருந்தார், இல்லை வளர்மதி ஒரு சில நேரத்தில் போய் நின்று இருக்காங்க. அதை விட ஐஜேகேன்னும் போது அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சென்னையில் இருக்கிற SRM நிறுவனமோ அந்த மாதிரி வந்து மேபி பல்லாவரம் சிட்டிக்கு உள்ளே இருக்குது அப்படின்றதுனால நினச்சிருப்பாங்க போல. பல்லாவரம் வந்து ஓகே அவங்க லிஸ்ட்டில் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்னு யாரும் இல்லைன்னு மேபி கொடுத்துருக்கலாம். அவரை பொறுத்தவரை என்னன்னா இந்த கிரேட்டர் சென்னை
அதாவது சென்னை கோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆரம்பிக்கும். கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆரம்பித்து சென்னை பழைய மாநகராட்சி, அதை முடித்து செங்கல்பட்டு போய் காஞ்சிபுரம் போய் கவர் ஆகும். இந்த 4 மாவட்டத்தில் 1லேருந்து 36 சீட்டு. இந்த 1லேருந்து 36 சீட்டு எவ்வளோ தள்ள முடியுமோ கூட்டணிக்கு ஒரு சிலருக்கு தள்ளிட்டு இருக்காரு. 2 சீட்டு கேட்குறாங்களோ கேட்கல, இருந்தாங்க ஒன்று பிடிங்க அப்படின்ற மாதிரி. பெரம்பூர் அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம், அம்பத்தூர் அந்த லிஸ்ட்டில், பல்லாவரம் அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பூந்தமல்லியும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூந்தமல்லியும் கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில லிஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. குன்னமும் பல்லாவரமும் பார்த்தா கேட்டது 2 சீட்டு. 2 சீட்டுமே அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. இவருக்கு ராஜபாளையம் கொடுத்துருக்காங்க சார். நம்ம ஜான் பாண்டியனுக்கு ராஜபாளையம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வழக்கம் போல் புரட்சி பாரதம்க்கு கேவி குப்பம், கீழ் வைத்தியன் குப்பம் தான். கேவி குப்பத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சிட்டிங் எம்எல்ஏ கொஞ்சம் அந்தளவுக்கு பழைய பேர் கிடையாது, வர்றதில்ல அவர் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அந்த தொகுதி கேவி குப்பம் எப்படின்னா அதிமுகவுக்கு நேர்ந்தி விடப்பட்ட தொகுதி. இப்போ வந்து ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பை 90% திருப்பி கொடுத்துருக்குறாரு. சுற்றி கிராமம், அதாவது முனிசிபாலிட்டியே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே விவசாய நிலம், ஆனால் பின்தங்கின ஒரு விவசாய நிலம். 10க்கு ஆந்திராவோட பார்டர். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலை வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சிட்டி தான், சிட்டி மாதிரியே இருக்காது அந்த மாதிரியான அந்த மாதிரி கேவி குப்பம் வந்து அந்த மாதிரி ஒரு தொகுதி. அது ரிசர்வுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் முன்கூட்டியே வேலையை பார்த்து இது பண்ணணும். ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏக்கு அங்கே வந்து நான் அங்கே போனப்போ இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. ஆளுகின்ற திமுகலையும் சம்பாதிச்சிக்கிறாங்க, சிட்டிங்காக அதிமுக எம்எல்ஏவும் இல்லை கூட்டணியில் இருக்கவங்களும். அதான் 234 தொகுதியில் எம்எல்ஏங்களுக்குன்னு நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் 150 பேர் வந்து தொகுதி பக்கமே வரதில்லை, மக்கள் பிரச்சனை பேசுறதில்ல அப்படின்றது இருக்கும். அது பார்க்கும்போது கேவி குப்பம் அவர் ஒர்க் அவுட் பண்ண. ஆனால் தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு உகந்த தொகுதி. இப்போ கேவி குப்பத்தில் இவர் புரட்சி பாரதம் இல்லாமல் வேற யாருன்னா அங்கே போய் நிற்கிறாங்கன்னா இவருக்கு 90 விழுக்காடு நல்லா இருக்கும்னு சொன்னா இல்லைங்களா, 98 விழுக்காடு நல்லா இருக்கும். இதே அதிமுக காரங்க யாருன்னா போயிட்டு நின்னாங்க. அந்த மாதிரியான தொகுதி அது. ஸோ ஒரு சீட்டு தான். அதனால அதே மாதிரி குன்னமும் ரெட்டையில தானே சார் நிற்கிறாங்க, அது ஒரு சிக்கல் வராது, பிரச்சனை இருக்குல்லங்க. பட் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்னும் நல்லா பழகணும். அதை தாண்டி ஒரு தனிமனித செல்வாக்கு செல்வாக்கு இருக்கணும். இவர் வந்து அந்த ஊருக்கு சேர்ந்தவர் இல்லை, ஒரு பூந்தமல்லி இந்த சைடு பக்கம் திருவள்ளூர். இவர் போய் அங்கே நிற்கிறாரு, போன வாட்டி நின்னாரு ஜெயிக்கிறாரு, எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஜெயிக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கொஞ்சம் வேலை செஞ்சா அந்த சீட்டு. இவருக்கு ராஜபாளையம் கொடுத்து எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா ராஜபாளையத்தில் நிறைய போட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதிமுகக்குள்ளே போட்டி, அது பிஜேபிக்குள்ள போட்டி. கரெக்டு. ராஜபாளையம் வந்து அதிமுகவுக்கு ஒரு உகந்த சீட்டுங்க. அது பொதுவாக நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கும். அந்த பெல்ட்டில் வந்து உங்களுக்கு பிஜேபின்னும் போது அந்த அப்பர் காஸ்ட்டும் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தொகுதி. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்புறம் இந்த தொகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே வந்து ஏடிஎம்கே பெல்ட்டு. இதில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணிட்டாருன்னா, சிவகாசி ராஜபாளையத்துக்கு நடுவில் கன்ஃபியூஷன் பண்ணி தொகுதி மாறினார். இவர் ராஜபாளையம் போய் நின்று தோத்து போயிட்டார். அதனால இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அவரோட பழைய தொகுதிக்கு சிவகாசிக்கு அவர் போயிடுறாரு. அவர் சிவகாசிக்கு போனால ராஜபாளையம் இருக்குது. இன்னொன்று ஜான் பாண்டியன் வந்து சென்னையில் வந்து எக்மோரில் 2 முன்னாடி நின்று பார்த்தார், நின்று அவரால் வெற்றி பெற முடியல. இப்போ சென்னையிலேருந்து அவர் இங்கே வந்து வேலை பார்க்கறத விட அவருக்கு பழக்க வழக்கம் எல்லாமே மனைவி தான் நிப்பாட்ட போகிறான்ற மாதிரி சொன்னால் அது வந்து ரிசர்வ் தொகுதியாக கிடையாது. அதனால் இன்னொன்றுங்க, இப்போ ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது, அது புதுசாக போய் நிற்கிறாரு. மாவட்ட செயலரோட ஒரு அணுகுமுறையெல்லாம் எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். அதனால் ஒவ்வொரு சீட்டும் கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதிகமாக சீட்டு கேட்டவங்களுக்கு தான் ஒரு சிலதெல்லாம் தள்ளி விட்டு இருக்காரு. ஊட்டி கொடுத்துருக்காங்க. ஊட்டி வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவினாசி வந்து அநேகமாக அமைச்சர் எல் முருகனுக்கு மனசில் வச்சு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அவருமே மாநில நயினாரும் இப்போ தொகுதி மாறுறாருன்னு சாத்தூர் மாறுறாருன்ற மாதிரி சொல்லி. திருநெல்வேலி கொடுக்கல இல்லையா, கொடுக்கல. திருநெல்வேலி கொடுக்கலன்னா அப்போ சாத்தூர் கன்ஃபார்ம். இப்போ சாத்தூர் கேகேஎஸ்எஸ்ஆர் இடம், திருச்சி, அப்போ அந்த ஜோனுக்கு வந்து நயினாரையும் மாஃபாய் பாண்டியராஜனும் போய் அந்த ஜோனில் சேர்ந்து ஆடுறாங்கன்னா அங்கே இருக்கவங்க கூட ஆல்ரெடி அங்கே இமயவர்மன் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ராஜேந்திர பாலாஜி இருக்காங்க, அதுக்கப்புறமா கடம்பூர் ராஜு. அப்போ அது கூட இந்த 2 பேர் போய் இறங்குறாங்க, கூட டிடிவியும் இறங்கும் போது தென் மாவட்ட காம்பினேஷனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்சுவலி அதுக்காக தான் பிஜேபியை அவங்க சேர்த்ததாகவும் சொன்னாங்க, சவுத்தில் நம்ம வந்து இது பண்ணணுன்றதாக தான். என்ன ஒன்றுனா இப்போ பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, அப்புறம் வந்து அந்த லிஸ்ட் நீங்க படிக்க வேண்டியதே இல்லை. அந்த லிஸ்ட் வந்து எப்படின்னா, செல்லூர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்குது, கணக்கில் வரல, அந்த சொத்தை பத்திரமா அனுப்பிச்சிரு, இந்த செக் போஸ்ட்டில் இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துரு, எனக்கு என்ன கிடைக்குன்னு திருப்பி இந்த சைடு கேட்பாங்க. நீ அன்னைக்கு கேட்ட அந்த ஆப்பிள் அது என்கிட்ட தான் இருக்குது பாதுகாப்பாக, நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க.
அந்த மாதிரி இந்த 23 இவங்க கொடுத்தாங்க இல்லையா, இப்போ ஆமா. இன்னைக்கு அறிவிச்சாங்களா முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர், அதே மாதிரி திமுகவில் ஒரு 23 இருக்கும். ஓ, அதில் இவங்க கேண்டிடேட் போட மாட்டாங்க. இப்போ அந்த 23 எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொளத்தூர், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனு, திருவாரூர், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தஞ்சாவூரில் ஒரு சில தொகுதிகளில். பூண்டி கலைவாணலாம் கண்டினியூஸ் விக்டரி ஆக்சுவலி அங்கெல்லாம். சார் அங்கே பூண்டி கலைவாணன் அவருன்னு கிடையாதுங்க. நீங்கள் அருள்மொழிவர்மன் போயிட்டு அங்கே நின்றுட்டு திருவாரூரில் உதயசூரியன் நீ ஜெயிச்சிருவீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இல்லைங்க, நான் போயிட்டு வந்திருக்கேன் 2 வாட்டி இதுவரைலாம் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே. யார் பிரச்சாரம் பண்ணும்போது கலைஞரோட பிம்பம் அப்படி இருக்கும் மேலே பாகுபலியில் வர மாதிரி. ஏப்ரல் 2 ஆரம்பிக்கிறார் ஸ்டாலின் திருவாரூர் வந்து. திருவாரூர்லாம் அவர் போவேனா, போகலனாலும் மனசு கஷ்டப்படுவாங்க வரலையே அப்படின்னு. திருவாரூர்லாம் கண்ணை முடின்னு போய்டும். அது காரணம் என்னென்னா நன்னிலமில் காமராஜ் இருக்கார். அவரோட ரீச் வந்து நன்னிலத்தோடு முடியும். அதை தாண்டி வந்து ஏறி அரசியல் பண்ணுறது, விட்டு கொடுத்து அரசியல் பண்ணுற தன்மை இருக்குது. அதனால தான் சொன்னேன் இந்த 23க்கு அவங்க வரமாட்டாங்க, எங்கள் 23க்கு வராதுங்க. ஒரே ஒரு இடம் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கரூர் ஒண்டி தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி இருக்கும். செந்தில் பாலாஜி வில் ஹேவ் அட்வான்டேஜ், எட்ஜ் இருக்கு அவருக்கு. திமுக ஏன்னா அவர் வந்து பேய்த்தனமாக வேலை பார்ப்பார். எப்படி வேலை பார்ப்பாரு? பேய்த்தனமாக வேலை பார்ப்பார். அது ஊழல் ஆகட்டும், 10 ரூபா பாட்டில் ஆகட்டும், ஊடாக போய் குண்டாங்க கொடுக்குறதாகட்டும், அண்ணாங்க கொடுக்குறதாகட்டும், பிரச்சனை போய் நிற்கிறதாகட்டும். சரி, அவருக்கு வந்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த உழைப்பு, பாசிட்டிவ் நோட்ஸும் இருக்குது அவர் மேலே. பார்க்கலாம், உழைப்பு இருந்தால் மக்கள் அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. பலவிதமான அரசியல் ரீதியாக கருத்து பகிர்ந்து இருக்கிறீங்க. எங்களுக்காக கூட வருகணும் பொறுத்த மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.